ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து திமுகவில் இணைந்த அதிமுகவின் 2 முக்கிய அமைச்சர்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில். எடப்பாடி அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவின் தூண்களாக இருந்த பல முக்கிய தலைவர்கள் தற்போது ஆளுங்கட்சியான திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். குறிப்பாக அதிமுகவின் முகமாக அறியப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைவது தமிழக அரசியலில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் உட்கட்சி மோதல்கள் மற்றும் தலைமை மாற்றங்களால் கடந்த சில மாதங்களாக அக்கட்சியின் முக்கிய புள்ளிகள் திமுகவை நோக்கி நகர்ந்து வருகின்றனர். இன்று பிப்ரவரி 27, 2026 அன்று ஓபிஎஸ் திமுகவில் இணைவதுதான் இதன் உச்சகட்டமாகும். 3 முறை தமிழக முதல்வர் மற்றும் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் திராவிட பாரம்பரியத்தை காக்க தாய் கழகம் திரும்புகிறேன் என்ற முழக்கத்துடன் இன்று அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்தார். டெல்டா மண்டலத்தின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய முன்னாள் அமைச்சர் ஜனவரி 2026 தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆர். வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்தார். அதுபோக பால் மனோஜ் பாண்டியன் அதிமுகவின் மூத்த தலைவர் PH பாண்டியனின் புதல்வர் 2025 இறுதியில் திமுகவில் இணைந்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்பட்ட கொங்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அதிமுக கட்சியில் செல்வாக்கை சிதைக்கும் வகையில் பல முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைந்தனர். அதிமுக அமைச்சரவையில் இருந்த வி. செந்தில் பாலாஜி பின்னர் அமமுக சென்று 2018 திமுகவில் இணைந்தார். கரூர் மற்றும் மேற்கு மண்டலத்தின் திமுகவின் தேர்தல் எந்திரமாக தற்போது செயல்பட்டு வருகிறார். ஜெயலலிதா அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக இருந்தவர் டாக்டர் VS விஜய் 2021 தேர்தலுக்கு முன்பாக திமுகவில் இணைந்து வேலூர் பகுதியில் அதிமுகவை பலவீனப்படுத்தினார். மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களையும் மக்கள் செல்வாக்கு மிக்க அமைச்சர்களையும் திமுகவிற்கு கொண்டு வருவதில் வல்லவராக திகழ்ந்தார். இன்று திமுக அமைச்சரவையில் இருப்பவர்கள் பலர் அந்த காலத்திலிருந்து வந்தவர்களே. KKS.R. ராமச்சந்திரன் எம்ஜிஆரின் மிக நெருங்கிய விசுவாசியாக இருந்த இவர் தற்போது திமுகவில் இணைந்து வருவாய்த்துறை அமைச்சராக உள்ளார். அதிமுகவின் நிறுவன கால உறுப்பினர்களில் ஒருவரான S. முத்து 2010 திமுகவில் இணைந்தார். தற்போது அவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார். ஏவா வேலு அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர். தற்போது திமுகவின் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் கட்சியின் முக்கிய வியூக வகுப்பாளராகவும் திகழ்கிறார். S. ரகுபதி அவர்களும் அதிமுகவின் அமைச்சராகவும் மத்திய இணை அமைச்சராகவும் இருந்தவர். தற்போது திமுகவின் சட்டத்துறை அமைச்சராக உள்ளார். P.K. சேகர்பாபு வடசென்னை அதிமுகவின் முகமாக இருந்தவர். 2011 திமுகவில் இணைந்த அவர் தற்போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக உள்ளார். அனிதா R. ராதாகிருஷ்ணன் தென் மாவட்ட அதிமுகவின் முக்கிய தலைவராக இருந்த இவர் திமுகவில் இணைந்து தற்போது மீன்வளத்துறை அமைச்சராக உள்ளார். T.M. செல்வ கணபதி அதிமுக அமைச்சரவையில் இருந்த இவர் பின்னாளில் திமுகவில் இணைந்து MP-யாக பணியாற்றி வருகிறார். நெல்லை மண்டலத்தின் அசைக்க முடியாத தலைவராக இருந்த வி. கருப்பசாமி பாண்டியன் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு மாறிய முக்கிய தலைவர்களுள் ஒருவர். இந்த பட்டியலில் K.C. பழனிசாமி, மு. சின்னசாமி போன்ற பல முன்னாள் MP மற்றும் MLA-க்களும் அடங்குவர். அதிமுகவில் அமைச்சர்களாக பணியாற்றிய அனுபவமும் கொண்டவர்களுக்கு திமுகவில் உரிய அங்கீகாரமும் அமைச்சர் பதவிகளும் வழங்கப்படுவது இந்த தொடர் கட்சி தாவல்களுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. 2026 தேர்தலை எதிர்கொள்ளும் திமுகவின் முன்னணி படையில் பாதிக்கும் மேற்பட்டோர் முன்னாள் அதிமுகவினராகவே உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது போதாக்குறையாக தற்போது அதிமுக பல வகையாக பிளவுபட்டு கிடக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவின் இந்த உட்கட்சி பூசல் காரணமாக பலரும் திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுகவில் ஒரு காளி கூடாரமாகத்தான் தற்போது வரை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் OPS, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் என
அடுத்தடுத்து இப்படி அறிவாலய வாசலில் வரிசை கட்டிய விக்கெட்டுகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு தற்போது உச்சகட்ட அதிர்ச்சியில் இருக்கிறது. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று இரத்தத்தின் இரத்தங்கள் கவலையில் இருக்க தற்போது அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களின் பெயர்கள் அரசியல் வட்டாரத்தில் ஹிட்டாக அடிபடுகின்றன. அதாவது அதிமுகவிற்கு ஒன்று என்றால் முதல் ஆளாக பேட்டி கொடுப்பவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். எடப்பாடியின் நிழலாகவே இருந்தவர்களில் ஒருவர். ஆனால் இவர் கடந்த சில நாட்களாக கடுமையாக அமைதி காத்து வருகிறார். அதிமுக பற்றி பேசுவதே இல்லை. தேர்தல் காலத்தில் பலத்து சைலண்ட். அவரை திமுக பக்கம் சாய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பின்னால் சில காரணங்களும் உண்டு. கடந்த தேர்தலில் ராயபுரத்தில் தோல்வியடைந்த ஜெயக்குமார் மீண்டும் அங்கு ஜெயிக்க வேண்டுமானால் ஆளுங்கட்சியின் பலம் தேவை என நினைக்கிறாராம். வடசென்னை முழுக்க திமுகவின் கோட்டையாக மாறி வரும் சூழலில் தனக்கான இடத்தை உறுதி செய்ய உதயசூரியன் வெளிச்சம் அவருக்கு தேவைப்படலாம். இவர் வெளிப்படையாகவே அங்கே கடந்த முறை தோற்க பாஜக காரணம் என்றார். கிறிஸ்துவ மீனவர்கள் பலர் இவருக்கு வாக்களிக்காமல் போக பாஜக கூட்டணிதான் காரணம். சீனியர்களுக்கு நோ. அதிமுகவில் எடப்பாடியின் சேலம் டீம், கொங்கு கேங் மற்றும் ஆதிக்கம் செலுத்துவது ஜெயக்குமார் போன்ற சீனியர்களுக்கு ஒருவித அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அடுத்தடுத்து நமக்கு சீட் கிடைக்குமா என்ற பயமே அவரை திசை திருப்பலாம். இந்த முறையும் தோற்றால் அரசியல் எதிர்காலம் காலியாகும் என்று தற்போது ஜெயக்குமார் நினைக்கிறாராம். இதனால் ஜெயக்குமார் தற்போது திமுகவில் இணைவதற்காக அதிமுக அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதுபோக அரசியல் வட்டாரங்களில் கசிந்துள்ள சமீபத்திய தகவல்களின்படி தென் தமிழகத்தை சேர்ந்த அதிமுகவின் மற்றொரு முக்கிய மூத்த அமைச்சரைவரும் முன்னாள் அமைச்சருமான ஒருவர் திமுக தலைமைக்கு மிக நெருக்கமானவர்களுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. அந்த தென் மண்டல தலைவர் வேறு யாருமில்லை, செல்லூர் ராஜு என்கிறார்கள். அதிமுகவில் மதுரை என்றாலே செல்லூர் ராஜுதான். ஆனால் சமீப காலமாக மதுரையில் எடப்பாடி தரப்பு புதிய முகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது செல்லூர் ராஜுவை ரொம்பவே நோகடித்திருக்கிறது. தெற்கு மாவட்ட பலம், முக்குளத்தூர் வாக்குகளை கவர திமுக தீவிரமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தை சேர்ந்த செல்லூர் ராஜுவை இழுத்தால் மதுரையை தட்டி தூக்கிவிடலாம் என்பது ஸ்டாலினின் மாஸ்டர் பிளான். தென் மண்டலத்தின் RP உதயகுமாருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதை செல்லூர் ராஜு விரும்பவில்லையாம். 10 வருடம் அமைச்சராக இருந்தவர் கடந்த 5 வருடங்களாக பெரிய பதவி இல்லாமல் இருப்பது அவருக்கு பெரிய குறையாகவே இருக்கிறதாம். ஜெயிக்கும் குதிரை பக்கம் சாய்ந்தால் மீண்டும் அமைச்சராகலாம் என்ற கனவு அவரை அண்ணா அறிவாலயம் பக்கம் இழுக்கக்கூடும் என்றும் கூறி வருகின்றனர். எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பதை விட ஆளுங்கட்சியின் நிழலில் ஒதுங்குவது பாதுகாப்பானது என்று இந்த மூத்த தலைவர்கள் கணக்கு போடுகிறார்களாம். EPSசின் பிடியிலிருந்து அதிமுகவின் தூண்கள் சரிய தொடங்கினால் 2026 தேர்தல் களம் எடப்பாடிக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். ஆக மொத்தத்தில் தற்போது OPSஐ தொடர்ந்து ஜெயக்குமார் மற்றும் செல்லூர் ராஜு இருவரும் திமுகவில் இணைய இருப்பதாகவும் இது தொடர்பாக திமுகவின் முக்கிய கைகளுடன் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தை அறிந்த எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறார். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.